ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப காஸ்மெட்டிக்கில் தேடப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கிளியர் ஸ்கின் வேணும், க்ளோ ஸ்கின் வேணும், பிம்பிள்ஸ் இல்லாத ஸ்கின் வேணும், பிக்மெண்டேஷன் அதாவது அங்கங்கே மங்கு திட்டு இது மாதிரி இல்லாத ஸ்கின் வேணும், கொரியன் ஸ்கின் வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நம்மளோட தேடுதல் இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாத்துக்கும் செப்ரேட்டாக எல்லா சேனல்லையும் வீடியோஸ் இருக்குது. என்னோடய சேனல்லே பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ்க்கு என்ன ரீசனு, பிம்பிள்ஸ்க்கு என்ன ரெமெடிஸ், இந்த மாதிரி தனித்தனியாக நானுமே வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறத எப்போவோ நம்மளோட முன்னோர்கள் சொன்ன அந்த ஒரு பழமொழிக்கு இன்றைக்கி இருக்கிற ரிசர்ச் சொல்கிற ஒரு விஷயம் ஸ்கின் கட் ஹெல்த். இது இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ உங்களோட கட், உங்களோட குடல் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கிளியர் ஸ்கின் கிடைக்கும், பிம்பிள்ஸ் இல்லாத ஸ்கின் கிடைக்கும், எல்லா விஷயமும் உங்கள் குடல் நல்லா இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கி ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதை நீங்கள் பாட்டி சொன்ன அறிவியலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போவே அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போது ஸ்கின்னுக்கும் கட்டுக்கும் என்ன தொடர்பு, எப்படி அந்த கட்டை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் அந்த கட்டில் வந்தால் ஸ்கின்னில் இந்த மாதிரி பிரதிபலிக்கும், அதுக்கு ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெமெடிஸ் உங்கள் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டாக நீங்கள் மாற்றினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை மாறிட்டு பெர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் தான் டீட்டெயிலாக இருக்க போது. ரொம்ப பெருசாக எலாபரேட்டாக சயின்ஸு அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்க போகிறதில்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் கட்டில் இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கக்கூடாது. சிம்பிள். வீக்கங்கள், அலர்ச்சித்தன்மை இருக்கக்கூடாது. ஸோ வீக்கங்கள், அலர்ச்சித்தன்மை வந்தால் ஒன்று மலச்சிக்கல் இருக்கும், இல்லைன்னா அடிக்கடி மோஷன் போகும், அதாவது ஐபிஎஸ் பிரச்சனைனால நீங்கள் அவதிப்படுவீங்க. ஸோ 2, அந்த மலச்சிக்கல் வந்தால் அடுத்து மேலே சைனஸ் வந்துடும், இந்த மாதிரி இங்கனுக்குள்ள வீங்கிரும். ஸோ அதுவும் முகத்தில் தான், சைனஸ் பள்ளங்கள் இங்கே தான் இருக்குது, மூக்கில் இங்கே இன்ஃப்ளமேஷன் ஆகும். எல்லாமே அப்போது உங்களோட குடலில் இருக்கிற பிரச்சனைகள் பிரதிபலிக்கிறது முகத்தில் தான். ஸோ அப்போது இதுக்கு உங்கள் குடல் ஹெல்த்தியாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி அன்டைஜஸ்டட் ஃபுட் இருக்கக்கூடாது. அன்டைஜஸ்டட் ஃபுட் இருந்ததுன்னா அந்த அலர்ச்சித்தன்மை உண்டாகி நாளடைவில் லீக்கி கட் அப்படிங்கிற நம்ம குடல் வால்களில் பிளவு வந்து அந்த செரிக்கப்படாத உணவுகள் ரத்தத்தில் கலந்து, டாக்ஸின்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி ரத்தத்தில் கலந்து அது ரத்தத்தோட தன்மையை மாற்றுறது மூலமாக நம்மளோட ரத்தம் எங்கே பாயும், எல்லா இடத்துக்கும் பாய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது நம்ம முகத்துலையும் அது பிரதிபலித்து ஒவ்வொன்றா என்னென்ன ரத்தத்தில் கலக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பிரச்சனைகள் நம்ம முகத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகள்லையும் சரி, கிளியர் ஸ்கின் உங்களோட ஸ்கின்ல அதோட வெளிப்பாடும் சரி, எல்லாமே நம்மளோட முகத்தில் வந்து அது காமிச்சு கொடுக்குது. ஸோ அப்போது குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை தான் இன்றைக்கி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பாக்டீரியாக்களோட தன்மையும், அந்த பாக்டீரியாக்கள் எப்படி நம்ம உடம்பை செரிமானம் பண்ணுது, அதோட கேப்பபிலிட்டி, அதோட லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், அதுக்கு நீங்கள் எப்படி நல்ல விதமான உணவுகள் கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து அது கெட்ட பாக்டீரியாக்களாக மாறாமல் இருக்கிறதுக்கும், நிறைய கெட்ட பாக்டீரியாக்கள் பல்கி பெருகாமல் இருக்கணும்னா நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ், ஓவராக எதுக்கெடுத்தாலும் ஆன்டிபயோட்டிக்ஸ், எதுக்கெடுத்தாலும் பெயின் கில்லர், நீங்களாக மருத்துவர்களை பார்க்காம எடுக்கிற பிரச்சனைகள்னால அதிகமாக பேட் பாக்டீரியாக்கள் உருவாகிறதும் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. அப்போது இதில் பெருசாக எக்ஸ்பிளைனு ஒன்றுமே இல்லை. உங்கள் கட்டில் இருக்கிற பாக்டீரியாக்களை நீங்கள் சரி பண்ணால் மட்டுமே எல்லா பிரச்சனைகளும் தீரும். அப்போ உங்கள் பாக்டீரியாவுக்கு நல்ல உணவுகள் நீங்கள் ஃபீட் பண்ணும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ என்னோடய வீடியோஸில் நிறையா மலச்சிக்கல் பற்றி வீடியோஸ் இருக்குது. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் எப்படி இருக்கிறதுன்றதுக்கு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோலையே
எல்லா விதமான எதெல்லாம் வந்து உங்களோட நல்ல பாக்டீரியாவுக்கு பிடித்த உணவுகள், நார்ச்சத்து, மெயினாக நார்ச்சத்து அதிகமாக இருக்கணும், ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் உள்ள உணவுகள் உங்களோட வயிற்றில் செரிமானம் இல்லாமல் உங்களோட பெருங்குடல் வரைக்கும் போச்சுன்னா அது உங்களோட பாக்டீரியாஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படிங்கிறது முக்கியமாக ஒரு டிப் என்ன கொடுக்குறாங்கன்னா, உங்களோட சாதம் வந்து இன்றைக்கி நம்ம சாதம் தான் சாப்பிட்றோம், அதில் மாற்றம் இல்லை. ஸோ அந்த சாதத்தை ரைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் இன்றைக்கி பண்ணிவிட்டு 24 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து லைட்டாக அவன்லேயோ இல்லை ஒரே ஒரு சின்னமாக ஒரு சும்மா விசில் போடாமல் உங்கள் குக்கரில் தண்ணி தெளித்து லைட்டாக சூடு பண்ணாலோ இல்லை இட்லி பானைக்குள்ளே வச்சு ஒரு பாத்திரத்தில் ஹீட் பண்ணாலோ சும்மா 2-3 நிமிஷம் ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரைஸை நீங்கள் சாப்பிடும்போது அதில் வந்து ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் உண்டாகுது. அதை செரிமானம் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் நம்மளோட ஸ்டொமக்கில் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வயிற்றில் டைஜஸ்ட் ஆகி கிளைசமிக் இண்டெக்ஸ்லாம் அதிகப்படுத்தாமல் உங்கள் அரிசி, உங்கள் சாதம் பெருங்குடல் வரைக்கும் போய் உங்கள் நல்ல பாக்டீரியாக்களுக்கு அது உணவாக மாறி அதன் மூலமாக உங்கள் பாக்டீரியாக்கள் புத்துணர்ச்சி பெறவும், உங்களோட ஸ்கின் நல்லாயிருக்கும், உங்களோட மூளை அதாவது பிரெயின் ஃபாக் ஆகாமலும், ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பிரச்சனையும் இருக்குது, அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகாமையும், நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளமேஷன் வீக்கங்கள் உண்டாகி அது அடுத்து ரத்தத்தில் கலந்ததுன்னா அவ்வளோ ஹார்மோன்ஸும் மாறிடும். ஸோ அப்போ அந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இதுக்குமே ஹார்மோன் பேலன்ஸ் முக்கியன்றப்ப அதுக்கும் இந்த மாதிரியான பாக்டீரியாஸ்க்கு கொடுக்க வேண்டிய நல்ல உணவுகள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போது நீங்கள் நிறைய ரெசிஸ்டண்ட் அது மாதிரி ஃப்ரிட்ஜில் நான் சொல்கிறது நம்ம ரைஸ் எடுத்து தான் ஆகிறோன்ற பட்சத்தில் இது மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் கஞ்சி, நல்ல கஞ்சி எடுக்கும்போது அது பெருங்குடலில் உள்ள பாக்டீரியாவுக்கு நல்ல உணவாக இருக்குது. அண்ட் மோர், புளித்த உணவுகள், அது இந்த மாதிரி நல்ல புளித்த உணவுகள் கண்டிப்பாக பாக்டீரியாவுக்கு நல்ல உணவுகளாக மாறுது. ஸோ இன்றைக்கெலாம் அது கடையில் வந்து ஏதோ தனியாலாம் விற்கிது இல்லையா ப்ரோபயோட்டிக்ஸ்னு, அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா மோரில் முருங்கை இலை போட்டு அதை சுற்றி நீங்கள் குடிக்கலாம், இல்லை கருவேப்பிலை சுற்றி குடிக்கலாம். ஸோ ஏன்னா அதிலெல்லாம் வந்துட்டு நார்ச்சத்தும் ஆட் ஆன் பண்ணும்போது நல்லாவே அந்த பாக்டீரியா வந்து நல்ல பாக்டீரியாக்கள் பல்கி பெருகிறதுக்கு உதவியாக இருக்குது. உடம்பையுமே வந்து சூடு தணிக்குது. ஸோ அப்போது நம்மளோட ரத்தம் சூடு கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்கின் கிளியராக இருக்குது. அண்ட் உணவுகளில் நிறையா சிறுதானியங்கள் சேர்த்துக்கோங்க. சிறுதானியங்களுமே நம்மளோட பாக்டீரியாவுக்கு ஒரு நல்ல உணவு தான். ஸோ இது போக ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஸ்கின்ல டேமேஜ் இருக்கிறவங்க, உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இந்த மாதிரி இல்லைனா ஐபிஎஸ் எது பிரச்சனை இருந்தாலும் நல்லா ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் குடிங்க. ஸோ இதில் உள்ள அந்த செயின் ஃபேட்டி ஆசிட் வந்து உங்களோட பெருங்குடலில் உள்ள பாக்டீரியாவுக்கும் நல்லது, உங்கள் உணவுகளை பிரேக் டவுன் பண்ணி நல்லா செரிமானம் ஆக்கிறதுக்கும் இந்த ஒரு கோகனட் ஆயில் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கல்ப மருந்துனே சொல்லலாம் இந்த நெல்லிக்காவையும் சோற்றுக்கற்றாழையும் இந்த ஒரு குடல் பிரச்சனைக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நல்லா ஒரு நெல்லிக்காவையும் கொஞ்சமாக ஒரு பல்ப் எடுத்து சோற்றுக்கற்றாழையும் போட்டு மிக்சியில் அடித்து நல்லா உப்பு, மிளகு, மஞ்சள் தூள் மெயினாக போட்டு பகலில் ஒரு 11 to 2க்குள்ளே அந்த ஒரு பானம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஔவையார் கொடுத்த ஒரு பெரிய ஒரு 100 வருடம் உயிர் வாழ்கிறதுக்குரிய ஒரு கனி வந்து நெல்லிக்காய். ரொம்ப சீப்பாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு கனி. சோற்றுக்கற்றாழை ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஜிங்க் அண்ட் காப்பர், செலினியம் எல்லாமே இருக்கிற ஒரு அருமருந்து அந்த ஆலோவேரா, சோற்றுக்கற்றாழை. ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன் ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். உங்களோட செல் தன்னைத்தானே புதுப்பித்துக்கிறதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அப்போ உங்களோட பெருங்குடலுக்கு நீங்கள் ஃபோர்மெண்ட் புளித்த உணவுகள் நிறையா சேர்த்துட்டு இந்த ஒரு சோற்றுக்கற்றாழையும் நெல்லிக்காவுமே ஒரு 100 நாள் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. வாரத்தில் 3 நாள் மட்டும் கூட எடுத்தாவே போதும் தான். அதை 100 நாள் மொத்த கணக்குக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இது எடுக்கும்போது நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேரில் கூட, ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை உங்களோட ஹேர்லையுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். அண்ட் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அதனாலையும் நம்மளோட கட் பாக்டீரியாஸ் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா நைட் படுக்கும்போது செம்பருத்தி பூ, ஒரே ஒரு பூ எடுத்து கொதிக்க வச்சிங்கன்னா அப்படியே ரோஸ் கலரில் மாறிடும். அந்த ஒரு டீயில் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் பட்டைத்தூள் போட்டு அதை வடிகட்டி நைட் படுக்கும்போது குடிச்சிட்டு படுத்திங்கன்னா
ஸ்ட்ரெஸ் குறையும், ஸ்ட்ரெஸ்னால் வர்ற அந்த ட்ரைனஸ் குறையும். ஸோ மலச்சிக்கல் இருக்காது. ஸ்ட்ரெஸ்னால் நல்ல பாக்டீரியாக்கள் அழியாமலும் அது வந்து பாதுகாக்கப்படும். ஸோ இது எடுக்கலாம். காலையில் உணவுக்கு அப்புறமா எப்போவுமே திரிஃபலா பொடி ஒரு 3 நாளாவது வாரத்தில் 1 டீஸ்பூன் சுடுதண்ணீரில் போட்டு திரிஃபலா பொடி எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் ஸ்கின் கிளியர் ஆகிற வரைக்கும் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக இல்லை, வாரத்தில் 1 நாள் திரிஃபலா பொடி எடுத்துக்கலாம். ஆனால் நெல்லிக்காய், இந்த சோற்றுக்கற்றாயெல்லாம் ரெகுலராகவே வாரத்துக்கு 3 நாள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஒரு விஷயமா நீங்கள் வச்சிங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு எல்லாமே அந்த குடலை தொட்டு வர்ற எல்லா பிரச்சனைகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின்னோட ஹெல்த்தும் உங்களோட பிரெயினோட ஃபாக் ரொம்ப அப்படி டக்குன்னு மறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட ரொம்ப ஈஸியாக வந்து மாற ஆரம்பிக்கும். பட் இதுக்கு ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணுற ஒரு அக்குபஞ்சர் புள்ளியும் இருக்குது இந்த ஸ்கின்னுக்கு. அதாவது ஸ்கின் கட் அந்த தொடர்பு இருக்கு இல்லையா, 2 கனெக்ட் பண்ணி 2க்குமே அது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். அந்த ஒரு புள்ளி LI4. கை இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஆள்காட்டி விரல்லேருந்து நேராக வந்துடும் இந்த பெருவிரல் பக்கம். இங்கே வந்திங்கன்னா இங்கே பொம்முன்னு ஒரு புள்ளி இருக்கும். ஸோ இந்த இடம் தான் LI4. நல்லாவே பெயின் இருக்கும். ஸோ இது நம்மளோட குடலில் வர்ற அந்த பாக்டீரியாக்கோட தன்மையையும் நல்லா வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷானதாக மாற்றும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட கட்டோட இன்ஃப்ளமேஷன்ஸையும் அது குறைக்கும். இன்னொரு புள்ளி அதோடு சேர்ந்து தொடர்புடையது LI11. இந்த கையை அப்படி மடக்குங்க, இந்த பெருவிரல் பக்கம் இங்கே க்ரீஸில் LI11. ஸோ LI11, LI4 இந்த 2 புள்ளியுமே ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை மட்டும் 10 தடவை அடுத்தடுத்து ப்ரெஸ் பண்ணலாம். எந்த கையில் வேணாலும் ப்ரெஸ் பண்ணலாம். இதையும் உங்களோட இந்த கட்டை சரி பண்ணுறதுக்குரிய நல்ல விஷயங்கள், அதாவது நார்ச்சத்துக்கள், நல்ல ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச், பழங்கள், இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். பச்சை நிற காய்கறிகள் ஸ்மூத்தியாக எடுக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய குடலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அதுலேயும் மெயினாக சோற்றுக்கற்றாலையும் அந்த நெல்லிக்காவும் அவ்வளோ பெரிய அருமருந்து. அது மட்டும் இல்லை, மோர், கஞ்சி, முருங்கை இலை, இது எல்லாமே. அதான் முருங்கை இலை வந்து பச்சை நிறத்தில் உள்ள ஒரு விஷயம், அவ்வளோ அழகாக இந்த ஸ்கின்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஈவன் முருங்கை இலையில் இருக்கிற ஆயில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ என்னென்னமோ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பதிலாக இந்த முருங்கை இலை எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணாலே, அதை எடுத்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் குளித்தா கூட நிறைய சேஞ்சஸ் உங்கள் ஸ்கின்னில் பார்க்கலாம். ரொம்ப ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரிலாம் ஸ்கின்னில் இருந்ததுன்னா அது கூட மட்டும் கொஞ்சமாக வேப்பெண்ணெய் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கையான எண்ணெய்கள். ஸோ இயற்கையாகவே உங்கள் ஸ்கின்குள்ளே கூடி ஊடுருவி எல்லா விஷயங்களையும் உடம்புக்குள்ளேயுமே நிறையா விஷயங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வேப்ப எண்ணெயும் முருங்கை எண்ணெயும் நீங்கள் உங்களுக்கு இப்போ பிரச்சனை இருக்கு இல்லையா, ஸோ உள்ளே சரி பண்ணுற கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த முருங்கை எண்ணெயுமே இந்த வேப்ப எண்ணெயுமே யூஸ் பண்ணும்போதே உங்கள் ஸ்கின் வந்து நல்லா கிளியராக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதை தவிர்த்து ஸ்கின்னில் வர்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே நான் ஒரு அரோமா தெரப்பிஸ்டாக அரோமா எசென்ஷியல் சீரம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய என்னோடய ஷார்ட்ஸ் போய் பாருங்கள். பிம்பிள்ஸ்க்குரிய சீரம்ஸ்லாம் நான் அங்கேயே கொடுத்துருக்கேன். நீங்களாவே அதை வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இங்கே மங்குக்கு நான் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி பிம்பிள்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். கிளியர் ஸ்கின், கலர் என்ஹான்ஸ், அதாவது ஃபேர்னஸ்க்கு, ஒயிட்னிங், இதுக்கு எல்லாத்துக்குமே அங்கே சீரம், அதாவது டார்க் சர்க்கிள் அண்டு நோஸில் மட்டும் பிளாக்காக இருக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நான் வந்து என்னோடய ஷார்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அரோமா சீரம் இருக்குது. ஆனால் அதை நீங்களாகவே எப்படி வாங்கி, இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிது, வாங்கி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கரெக்ட் ப்ரோட்டோக்கால் அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த சீரம்ஸில் ஏதாவது இதை வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை, ஒரு மாதிரி பேஷன்ஸாக என்னால் பண்ண முடியாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது அந்த சீரத்தோட கொட்டேஷன் அவங்க கொடுப்பாங்க. அண்ட் சீரம் மட்டும் அனுப்பி வைப்போம். அதை நீங்கள் கெரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணும்போது இப்போதைக்கு இன்னராக சரியாகி அது அடுத்து மென்மேலும் ரொம்ப அப்படியே எதுவும் பிரச்சனை வராமல் அட் ப்ரெசண்ட் அந்த அரோமா சீரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற்றுங்க. இனிப்புகளை அவாய்ட் பண்ணுங்கள், ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள், லேட் நைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் என்னென்ன சேர்த்துக்கணுன்னு சொன்ன விஷயங்களையும் எடுத்துகிட்டு இந்த சீரமும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனா முருங்கை எண்ணெயும் அந்த வேப்பெண்ணெய் மட்டுமே அப்ளை பண்ணிட்டு வந்திங்கன்னா இருக்கிறதும் சரியாகும்.
அடுத்தும் வராமல் இன்னராக சரியாக நம்ம முயற்சி எடுத்ததுனால அடுத்து அது வராமையும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக முகத்தில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இது எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு கண்டென்ட். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு உபயோகமான வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.